ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 14வது நாள் உபவாச ஜெபம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மாம்சத்தை மறைங்கப்பா, ஆவியானவர் வெளிப்படுங்க. மாம்சம் மேலோங்கக்கூடாது அப்பா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களிலும் கிரியை செய்க. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களோடு இடைப்படுவீராக அப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் என்ன? ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து தேவன் பேசிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், எப்படி தாழ்மை நமக்குள் காணப்பட வேண்டும், எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் தேட வேண்டும், யாரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று நிறைய காரியங்களை குறித்து அவர் பேசினார். அது மட்டுமல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்னெல்லாம் நான் தருவேன், என்னெல்லாம் நான் கிஃப்ட் தருவேன்றதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வரார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் பேசுகிறார் அப்படின்னா, நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காய். இன்றைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, நாம் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரே வழி கிறிஸ்து இயேசு மட்டுமே தான். அவரை தவிர ஜெயம் கொள்வதற்கு வேறே வழி இல்லை. அவர்தான் மெய்யான வழி. அந்த வழியை நாம் தேடி அந்த வழியிலே செல்பவர்களுக்கு தான் ஹல்லேலூயா, நித்திய ஜீவன். அவர்கள் மட்டும்தான் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட போகிறார். இத்தனை நாள் ஞானம், எந்த ஞானம், அப்புறம் சிந்தை, எப்படிப்பட்ட சிந்தை, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்தார். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே மெய்யான வழி, என்னை அன்றி வேறே வழி இல்லை. அப்போ நீங்கள் எடுத்து நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. அதற்கு இயேசு, எடுத்தவங்க வாசிக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த நாளில்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேற எந்த வழினாலும், வேற எந்த ஒரு வழி எந்த மனிதர்கள் காட்டினாலும் அந்த வழியாய் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே வழிதான் நமக்கு நித்திய ஜீவனை அடையும்படியான வழி. அப்போது அந்த வழி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் எதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அப்படியே நாம் செய்யும் பொழுதுதான் அந்த வழியாய் நாம் போக முடியும். இப்போ அவர் சொல்கிறாரு, நானே வழியாக இருக்கிறேன், நானே சத்தியமுமாய் இருக்கிறேன், நானே ஜீவனாய் இருக்கிறேன், என்னை தவிர வேறே இந்த உலகத்தில் வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நாம் விசுவாசித்து
நிறைய நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஷார்ட்கட் வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படியெல்லாம் போக முடியாது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழினா, இட் ஹாஸ் நோ ஷார்ட்கட். ஒரே வழி, நேர்மையான வழி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து அப்படியே போகணும். இல்லை நான் கொஞ்சம் தூரம் ஷார்ட்கட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வழியில் ஜாயின் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒருவராலும் அந்த வழியை அடைய முடியாது. அல்லேலூயா. ஷார்ட்கட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையும் செஞ்சுக்கலாம், இப்படியும் போய்க்கலாம், இங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படியும் ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை நம்பிடாதீங்க. வேறு வழி இயேசு கிறிஸ்துவான தெய்வத்தை தவிர வேறு வழி நமக்கு ஜெயம் கொள்வதற்கு இல்லை என்பதை இந்த நாளிலே தேவன் உறுதியாய் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவங்க கடகடன் வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின நிருபம், அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமென். வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று ஆண்டவர் ஆவியானவர் பவுல் மூலமா பேசுறார். அந்த நாமம், ஒரே நாமம், அவர்தான் இயேசு. அந்த நாமம் தவிர வேறு நாமம் ரட்சிக்கப்படும்படியாக இல்லை பரலோகத்திற்கு போகும்படியாக வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும், நம்ம நித்திய ஜீவனை அடையணும், பரலோகம் செல்ல வேண்டுமானால் அவரை தவிர வேறொரு வழி கிடையாது. அவர் தான் வழி. அவர் மூலியமாக போனாதான் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த நாளிலே தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற வானத்தின் கீழேயும் சரி மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமத்தை அல்லாமல் எங்கே போய் எதை தேடினாலும் ரட்சிக்கக்கூடிய ஒரே வழி, இப்படி ஒரு வழி வேற இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. ஏன் அவர் ஒரே வழி அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு? என்னுடைய நாமத்தை தவிர வேறு நாமம் அருளப்படவில்லைன்னு ஏன் சொல்கிறாரு? ஏன் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் என்ன பண்ணுறாரு? நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தது மட்டுமல்லாமல் 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்து அவர் பரலோகத்திற்கு சென்றார். ஹல்லேலூயா. பரலோகத்திலே அவர் போய் அந்த இடத்துல அமர்ந்து அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் எப்பொழுது என்னிடத்திலே வந்து சேர்வார்கள், என் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்கள், என் பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தை நான் ஜெயித்தது போல அவர்களும் ஜெயிப்பார்கள் என்று சொல்லி அவர்
காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது இடையே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற பாதையில் நம்ம ஆண்டவரை நோக்கி தான் அந்த பாதையை தான் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் சும்மா விடுவானா சத்ரு? ஹல்லேலூயா! சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? நடுவில் வந்து எப்படியாச்சும் இந்த ஆத்துமாவை நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும். அந்த வழியில் அவன் போனானா இந்த ஆத்துமா பரலோகம் போயிடும், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? அவன் பக்கமாய் இழுப்பதற்காக பக்கவாட்டிலே என்ன பண்ணுவான்? வந்து நைஸாக நுழைவான். அல்லேலூயா! நமக்கும் தெரியாதபடிக்கு அழகாக வஞ்சிக்குவான். அது எப்படி அவன் வரான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக அவன் சைடு வழியாக வந்து நுழைஞ்சு, அல்லேலூயா, என்ன பண்ணுவான்? அவன் நம்மளை ஏமாற்றும்படியாக இந்த ஆத்துமாவை என்ன பண்ணும்படியாக? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறும்படியாக அல்ல, எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவான்? அந்த வழியாக சைடு வழியாக நுழைஞ்சி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுவான். ஹல்லேலூயா! ஆனால் நாமோ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! யார் மூலியமா சத்ரு வந்தாலும், எப்படி பக்கவாட்டிலே வந்தாலும், அந்த சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு பாருங்க, எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூதா எழுதின பொதுவான நிருபம், அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து 4வது வசனம் வாசிங்க. யூதா 4ஆம் வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஹல்லேலூயா! அவர் ஒரு வழி காமிச்சிருக்கிறாருன்னா, பிசாசு என்ன பண்ணுவான்? ரொம்ப கஷ்டப்படாத, இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த வழியாக போகணுன்னு இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஷார்ட் ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஷார்ட் ரூட் நமக்கு கிடையவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா! ஷார்ட் ரூட் இருக்குது, ரொம்ப ஈஸியான வழி, கஷ்டமே படாமல் பரலோகத்துக்கு போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா ஜாக்கிரதை. அப்படி ஒரு பாதை இல்லவே இல்லை. ஆமென். பாருங்க, அப்போ ஆண்டவர் நல்ல யூதா எழுதின அந்த விஷயம், அந்த இதில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய இஷ்டத்தின்படி, அவங்களுடைய ஆசையின்படி, அவங்களுடைய வாஞ்சை விருப்பத்தின்படி என்ன பண்ணுறாங்களாம்? கிருபையை புரட்டுறாங்களாம். புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும், ஹல்லேலூயா, ஒன்றாக ஆண்டவனாகிய தேவனையும், அந்த ஒரே தேவன், அவர்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி இருக்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க? மாற்றி மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர். அப்போது யாரெல்லாம் வந்து ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க? பக்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, தேவன் சொல்கிற வார்த்தையில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி பக்தியற்றவர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவை மறுதலித்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள்.
கடைசி காலத்தில் இதுதான் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி வைத்து போயிருக்கிறார். நீங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறபடினால் என்ன நடக்கும்? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள உபதேசங்களும் கள்ள போதகர்களும் புரட்டு உபதேசங்களும் நிறைய எழுமிரும். இதோ கிறிஸ்து அதோ கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்கள் எல்லாம் புரட்டு உபதேசங்கள் மாயமாலங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப ஈஸியாக பரலோகம் போகணுமா, ஈஸியான வழி வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏங்க கஷ்டப்படணும்? நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்புறம் நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் ஒரு தடவை மரணத்தை ஜெயிச்சு எழுந்துட்டாருங்க. அதனால நமக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நிறைய விதத்தில் நம்மளை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்றும் எப்படி நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அப்படியாய் வஞ்சிக்க வகை தேடி சுற்றுவான் சத்ரு. அல்லேலூயா. அப்போது இந்த பக்க வழியாய் நுழைகிற யாவருக்கும் இந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தெளிவாய் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அவர் போகிற பாதை சரியான பாதை, நேர்மையான பாதை. அந்த பாதைக்கு வேறே வழி இல்லை. அவரே வழி, அவர் ஒருவரே வழி. அவரை பிடிச்சிக்கணும்னா அவர் தான் நம்மளை நடத்தணும். அவர் இல்லாமல் நம்ம எங்கேயும் செல்லவே முடியாது. அவர்தான். அதுதான் இயேசுவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் இந்த ஆக்கினைக்குள் ஆவார்கள் என்று பூர்வ காலத்திலே முன்னாடியே அவங்கள பற்றி இந்த யாரெல்லாம் இந்த பக்க வழியாய் வந்து தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறாங்களோ போதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பூர்வ காலத்தில் எழுதி வச்சுட்டாராம் ஆண்டவர். என்னன்னு எழுதி வச்சுட்டாராம்? அவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பரலோகம் கிடையாது, அவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து தீர்ப்பு எழுதி முன்னமே வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் எழுதினது ஒரு மனுஷனாலும் என்ன செய்ய முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போது ஒரு தேவனே இப்படி நடக்கும்னு எழுதி வச்சா அப்போ அவர் எதற்காய் ஜீவனை கொடுக்கணும்? அவர் எதற்காய் அவர் ரத்தம் சிந்தணும்? அவர் எதற்காய் மீண்டும் ஜீவனோடு எழுந்து போனோம்? நம்ம அவரை பற்றும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தானே. அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே நம்மளால என்ன செய்ய முடியல? அவரை நம்ப முடியல. அல்லேலூயா. அவரை நம்மளால் என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறாரே, ஒரே வழி, வேறு வழி இல்லைன்னா அந்த வழியை விட்டுட்டு மற்ற வழிகளெல்லாம் நம்ம தேடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எந்த வழியை தேடினாலும் சரி, அந்த வழியெல்லாம் நிரந்தரமான வழி அல்ல. அந்த வழியெல்லாம் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது. நித்திய ஜீவனை உங்களால் அடைய முடியாது. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே வழி, நேர்மையான வழி, என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நான் தான் அந்த வழி அப்படின்னு சொல்லி பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் அழகாய் சொல்றார். எடுத்து வாசிங்க. யோவான் 10:9. யோவான் 10:9. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, நான் தான் வாசல். என் வழியாய் நீங்கள் பிரவேசித்தீங்கன்னா நான் உங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க நிச்சயமா. அல்லேலூயா. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உங்களுக்கு நல்ல நல்ல மேய்ச்சலை உங்களுக்கு நான் புசிக்க கொடுப்பேன்.
ஹல்லேலூயா. ஓ, நீங்க எப்படி இருக்கலாம்? நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க என் வழியா வந்தீங்கன்னா நடக்கும். ஆனா அதே அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அங்க ரொம்ப அழகாய் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன படிங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த திருடன் யாரு? அவன் தான் பக்க வழியாய் நுழைகிறவன். ஹல்லேலூயா. சைடில் வந்து நம்ம ஏமாத்தி நம்மளை வஞ்சித்து அவன் எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் என்ன பண்ணுவான்? எப்படியா இந்த ஆத்துமாவை திருடிட்டு போயிடணும், அவனை கொல்லணும், அவனை அழிக்கணும். இதுதான் அவனுடைய குறிக்கோள். ஆனால் தேவனோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாக்கப்படவும் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் பார்த்தீங்க, அவர் சொல்கிறாரு, நானே என்னது, என் வழியாக தான் என்ன உங்களுக்கு வழி இருக்குது, நீங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும். நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லமையுடையவராயிருக்கிறேன். என்னை அன்றி வேறு யாருமே இந்த பூலோகத்துக்கு கீழே வானத்துக்கு மேலே ஒருவரும் இல்லை என்று தேவன் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. ஆமென். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இல்ல, எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமாய் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எப்படி நமக்கு ஒரே வழிதான், ஒரே ஆவியினால தான் நம்ம அவரிடத்துல போய் சேரணும்னா அவர் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அவர் மூலியமாய் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Through him we have access to eternal life. வேற யார் மூலியமாகவும் நமக்கு அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்கு ஆக்சஸ் கிடையாது, வேற வழியும் கிடையாது. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும்தான் நமக்கு அந்த நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னால் அந்த ஒரே ஆக்சஸ் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசி. யோவான் 11, 25, 26. அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் நமக்கு சொல்றார். தேவன் அந்த ஸ்திரீயை பார்த்து, ஹல்லேலூயா, அந்த ஸ்திரீ யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிற ஸ்திரீ. ஆனால் அந்த ஸ்திரீயை பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ முதல்ல என்ன பண்ணணும், என்னை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தண்ணீர் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு சீஷர்களோடு வரும் பொழுது, அவர் அந்த ஸ்திரீயை பார்த்து பேசுகிறார். நீ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி தரியா அப்படின்னு ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கும்போது சொல்வான், நான் எப்படி உங்களுக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்ட, நான் தண்ணி ஏன்ட்ட நீ கேட்ப, நானே யாரு, நான் தான் அந்த ஜீவ தண்ணீர். ஏன்ட்ட யார் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு காலமும் தாகம் அடைய மாட்டார்கள்னு சொல்வார். அப்போ அவளுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே சொல்லும் பொழுது, நீர் மெய்யான தீர்க்கதரிசி என்பதை நான் அறிந்து கொண்டேன்னு அவன் ஊருக்குள்ளே போய் நான் தீர்க்கதரிசியை கண்டேன்னு போய் எல்லாரையும் கூட்டுன்னு வரா. அப்போ எல்லாரும் பார்த்து, அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அடையாளங்களை நம்பி அதில் ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போது அதுக்கு முன்னாடி தான் தேவன் அவளை பார்த்து சொல்கிறாரு, நான் யாருமா, நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த மரணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தும மரணம். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவிலே மரணம் அடைந்தாலும் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். அதுதான் நம்ம முன்னமே வாசித்தோம். அவராலே அன்றி அவருடைய நாமத்தினாலே அன்றி இந்த வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் வேறே நாமம் ரட்சிக்கப்படுவதற்கென்று அருளப்படவில்லை என்று நம்ம வாசித்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம், அவர் ஒருவரே, அவர் வழியாதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் அந்த உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் தான் அந்த மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த இயேசு. அதனால நான் இன்றும் ஜீவிக்கிறேன். என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன பண்ணாங்க, என்னை சிலுவையில் அறைந்தாங்க, நான் இறந்து போனேன். ஆனால் 3ஆம் நாளிலோ மீண்டுமாய் நான் மரணத்தை ஜெயித்து எழுந்த இயேசு நானே. அல்லேலூயா. அதனால தான் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அது மட்டும் அல்லங்க, என்னை விசுவாசிக்கிற எந்த ஆத்துமா மரித்து இருக்கிறதோ அந்தந்த ஆத்துமா என்னை விசுவாசிக்கும் பொழுது பிழைக்கும் என்று தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாருங்க, இந்த நாளிலே தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஹல்லேலூயா, நமக்கு அவரை விசுவாசிக்கிற எந்த ஆத்துமாவானாலும் ரட்சிக்கப்படும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விசுவாசிக்க கூடாதபடிக்கு, அவர் மேல் விசுவாசம் வைக்க கூடாதபடிக்கு, அவர்தான் மெய், அவர்தான் எல்லாவற்றிற்கும் சகலத்துக்கும் வல்லமையுடையவர், அவருடைய வல்லமைக்கு ஈடான வல்லமை வேறு வல்லமை இல்லை என்பதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், அவிசுவாசத்தை கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. அவிசுவாசத்தை கொண்டு வந்து ஜனங்களை விசுவாசிக்க விடாதபடிக்கு, இல்லை ஒருவேளை விசுவாசித்தாலும் அவர் சொல்லுகிற வழியில் நடவாதபடிக்கு, அவங்க இஷ்டப்படி அவங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க நடக்கிறதுனாலே அவர்களால் என்ன செய்ய முடியல, பிழைக்க முடியல. ஹல்லேலூயா. அவர்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாமல், ஹல்லேலூயா, அவங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ சொல்லுகிறார், நான் தான் சரியான பாதை, என்னை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாதுங்க. நீங்க ரட்சிக்கப்படணுமா, என்னை மட்டுமே விசுவாசி. அப்போ அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்,
முதலாவது முற்றிலும் அவரை நம்ம நம்பணும். அவர் தான் நமக்கு எல்லாம் செய்வார். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இந்த உபவாச நாட்கள்ல தேவன் சொன்னாரு, அடங்கி போறதான ஒரு காரியம். அவருக்கு முழுமையாய் நாம் அடங்கி போகும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவாரு, நமக்காய் எல்லாவற்றையும் செய்வார். அப்ப அடங்கி போறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் மேல் அன்பு கூறும் பொழுதுதான் நம்மளால அடங்கி போக முடியும். அப்ப அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுது? சிலுவையில தான் வெளிப்படுது. சிலுவையிலே நமக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், எல்லாவற்றையும் நமக்காய் அவர் ஏற்றுக்கொண்டார். நம் மீறுதல்கள், நம் காயங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், வியாதிகள் நமக்காய் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு அவர் சிலுவையிலிருந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். அப்போ அவருடைய அன்பு அதில் தான் விளங்குது. அந்த அன்புக்கு நம்ம அடங்கி போகும் பொழுதுதான் நம்மளுடைய விசுவாசம் பரிபூரணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு நம்ம அடங்கி போகலன்னு சொன்னா நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகாதுங்க? பரிபூரணப்படாது. ஹல்லேலூயா. விசுவாசம் பரிபூரணப்படலைன்னா என்ன நடக்கும்? நம்மளால நித்திய ஜீவனை பெற முடியாது. ஏன்? விசுவாசம் பரிபூர்ணமா இராத யாவருக்கும் அவர் என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை கட்டளையிட முடியாது. அதனால்தான் வசனம் சொல்லுது ரொம்ப அழகா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல பயங்கர ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நம்ம செயலிலே அதை காண்பிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மகளே, இதை நீ செய், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்னா அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதற்காய் நாம முழுமையாய் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அந்த காரியத்தை நம்ம மூலியமா செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்யணும்? அவரை நம்பணும், அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தேவன் என்ன சொல்றாரு? எந்த ஆத்துமா மரித்து போயிருந்தாலும், ஹல்லேலூயா, என்னை விசுவாசிக்கிற ஆத்துமா என்ன ஆகும்? ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கும். ஹல்லேலூயா. மரித்தாலும் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் பிழைப்பு ஊட்டணும், அவங்க உயிரோடு எழுந்திருக்கணும்னா ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான் அவங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து 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 அந்த டாக்டர் இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ண எவ்வளோ முடியுமோ டாக்டர் சொல்ல செஞ்சுட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் டாக்டர் சொல்கிறாங்கன்னா அவ்வளோதாங்க உங்கள் லைஃபு, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, டைம் 2 நாள் தான் இருக்குது, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒன்றும் முடியலங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை வணங்கிக்கோங்க, அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி கைவிட்டுறாங்க பாருங்க. அப்போதான் அந்த குறிப்பிட்ட ஆத்துமாவுக்கு என்ன நடக்கும்? முடிஞ்சிருச்சு, டாக்டர் கூட கைவிட்டுட்டாங்க, இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது, அவரை விட்டால் வேற வழி கிடையாது, அப்போது அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி முழுமையான நம்பிக்கை அப்போ எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் வருது. அப்போ ஏன் கைவிடப்பட்ட நிலைமையில தான் அந்த நம்பிக்கை வரணுமா? அந்த விசுவாசம் வரணுமா? அதை தான் தேவன் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். நம்ம நல்லா இருக்கிறோமே, நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோமே, நம்ம இப்பவே அவரை முழுமையாய் விசுவாசித்து அவர் மூலியமாக தான் ரட்சிப்பு, அவர் ஒருவரே ரட்சிக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன், அவராலே அன்றி வேறே வழி இல்லை என்பதை முழுமையாய் விசுவாசித்து அவரை நான் நம்பும்போது என்ன நடக்குது? அவர் நம்மளை ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆத்துமா மரணம் அடைந்த நிலைமையிலே இருந்தாலும்
அந்த ஆத்துமா என்ன பண்ணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிழைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமா மரணம் அடைய மாட்டாது அந்த ஆத்துமா. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்படின்னா என்ன? இப்பெல்லாம் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்துனா நம்ம ஆத்துமா இப்போ உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா என்ன நடக்குது? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னா என்ன அர்த்தம்? முடிவு பரியந்தம் நம்மளுடைய ஆத்துமா என்ன ஆகும்? நிலை நிற்கும். அப்போ முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் இருக்குது. ஆகையால் முடிவு பரியந்தம் நம்மளுடைய ஆத்துமா நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஓ, நம்மளுடைய ஆத்துமா விழுந்து போகாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை மாற்றுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அவரே வழியும் அவரே ஜீவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கடகடன் வாசிங்க. 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளோ அழகா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எவ்வளோ அழகா ஆண்டவர் வந்து யோவான் மூலியமாய் ஆவியானவர் எழுதி வைத்து போயிருக்கிறார் பாருங்க. அப்போது அவரால் தான் எல்லாமே நடக்குங்க. நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அவர் சத்தியமுள்ளவர், அவர் உண்மையே பேசுகிறவர், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் மனமாறாத தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து ஹல்லேலூயா அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை என்ன பண்றாரு? தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்போ நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அவர் ஏன் சத்தியமுள்ளவர்? அவர் இந்த உலகத்தை படைத்த மகா பெரிய தெய்வம். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர்கள் அல்ல. அதனால் அவர் சத்தியமுள்ளவராய் காணப்படுகிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவர் தான் மெய்யான தேவன். இவர் ஒருவரே நம்மளை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லுகிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொண்டாதான் ஹல்லேலூயா அவரை நாம் முழுமையாய் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவரை முழுமையாய் விசுவாசித்தாதான் மரித்து போன ஆத்துமா என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 5ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 5 பார்த்தீங்கன்னா 11-12 வாசிக்கும் போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன அழகா ஆண்டவர் சொல்றார்? நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்.
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரன் தான் யாருங்க? அவர்தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இந்த குமாரன்னா அவர் திரியேக தேவன். அவரே பிதா, அவரே குமாரன், அவரே ஆவி. அப்போ இந்த குமாரன் உடையவன் அல்ல இல்லைன்னு சொன்னா அவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன். அப்ப தேவனுடைய குமாரன் அவன் இல்லைன்னு சொன்னா அவனுக்குள் என்ன இருக்காதுங்க? ஜீவனும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவனுக்குள் ஜீவன் இல்லை என்று அர்த்தமா? அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீசஸ், ஹalleluya, hallelujah, ஸ்தோத்திரம். In the name of Jesus, hallelujah, hallelujah. அப்போ தேவன் இந்த நாளிலே இதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இந்த நாளிலே அவர் சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி உங்களுக்கு வேறே வழி இல்லை. அல்லேலூயா. இந்த வழி நானே தான். நீங்கள் என் வழியாக தான் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகையால் நீங்கள் என்னை விசுவாசிங்க. நான் சத்திய ஆவியானவர். ஆகையால் நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் விடுதலை ஆகும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பொழுது நீங்கள் என்ன ஆவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வேறே நாமம் இல்லை ரட்சிப்பதற்கு அப்படின்னு சொல்கிற போல நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா இந்த ஒரே நாமம். ஹல்லேலூயா. யோவான் 8:32 வாசிக்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். ஏன் அவரே ஜீவனுமாய் இருக்கிறார்? அவர் வழியாய் உட்பிரவேசிக்கிற யாவருக்கும் தான் நித்திய ஜீவன். அவர் வழியாய் உட்பிரவேசிக்கிற யாவரும் அவருடைய சொல்லை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். இல்லைன்னு சொன்னா நம்மளால ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே 14வது நாளிலே தேவன் சொல்றாரு, நீங்க என்னுடைய சிந்தையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, ரைட்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றீங்க, ரைட்டு, எல்லாம் ரைட்டு. ஆனால் பக்கவாட்டிலே நுழைந்து இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அநேகர் என்ன பண்ணுறாங்க? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க சத்ருவானவன் வகை தேடுகிறான் என்ற வசனத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆகிய உங்களை வஞ்சிக்கவே சாத்தான் பக்க வழியாய் நுழைகிறான். அவனுடைய எல்லா காரியங்களும் எதற்காய் வருகிறதுனா திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாயிருந்து ஜாக்கிரதையாயிருந்து அவரையே பற்றி கொள்ளணும். அவர்தான் உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. அவர்தான் சத்தியபரராய் இருக்கிறார். அவர்தான் எல்லாமே. ஹல்லேலூயா. அப்போ அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ 2 யோவான் 1:9 மட்டும் வாசிங்க. 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அப்போ அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அந்த உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம அழுது அழுது ஜெபிக்கிறோம். ஆனா ஏன் ஒரு சில ஆத்துமாக்களுக்குள் இன்னும் மாற்றம் வரல, ஏன் ஒரு சில ஆத்துமாக்கள் இன்னும் மாறவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைக்கல. அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் உபதேசத்துல நிலைச்சிருந்தா அவர்களுக்கு தேவன் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவர்களை அப்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. ஏன்ச்சுன்னா அவர் திரியேக தேவன். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்குது, பிதா குமாரன் 2 பேரும் வந்துருவாங்க. அப்போ கிறிஸ்து பிதா குமாரன் 3ஐயும் உடையவர்களாய் அவர்கள் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நிலைக்க வேண்டும் என்பதற்காய். ஆமென். அந்த மாதிரி நிலைக்கும் பொழுதுதான் அவரே வழி என்று, அவரே சத்தியம் என்று, அவரே ஜீவன் என்று நாம் உறுதியாய் நம்பி அவரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. அவர் வழியாய் மட்டும்தான் செல்வோம். ஹல்லேலூயா. பக்க வழியாய் நாம் செல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. ஓ, பிசாசானவன் வஞ்சிக்கிற எல்லா வகைகளுக்கும் இடம் தர மாட்டோம். ஹல்லேலூயா. இடம் தர மாட்டோம். ஏன்ச்சுன்னா நமக்கு மரண பரியந்தம் இந்த போராட்டம் இருக்கும். மரண பரியந்தம் இருக்கும். மாறவே மாறாது இந்த போராட்டம். நம்ம என்ன பண்ணணும், ஜெயிச்சு வரணும். ஜெயிச்சு வரணும். அதுதான் தேவன் நமக்கு நியமிக்கப்பட்ட வழி. நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்காய் நியமித்த வழி. அல்லேலூயா. இந்த வழியா வந்தாதான் ஜெயிக்க முடியும். அப்போ ஜெயம்னா எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. சும்மாவே ஜெயம் வருமா? ஒரு சண்டை நடக்கும்போது தான் ஜெயமா தோல்வியான்னு முடிவெடுக்க முடியும். அப்போ அந்த சண்டையில தான் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு பார்க்க முடியும். அப்போ சண்டை வராமல் ஜெயம் கொள்ள முடியுமா? அப்போ ஜெயிக்கிறவன் 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 சொல்லும்போது அப்போ ஆண்டவர் தான் இந்த நாளிலே கேட்குறார், எப்படி ஜெயிப்பீங்க? உலகத்தை ஜெயிக்கணும்னா சண்டை வராமல் ஜெயிக்க முடியுமா? சண்டை வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நமக்கு சண்டை யாரோடு? பிசாசோடு. அல்லேலூயா. அந்த சத்ருவோடு, சாத்தானோடு தான் நமக்கு சண்டை. ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைவு கூர்ந்துக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு நித்தம் 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 ஒரு நாள் விடாம இந்த சத்ருவானவன் வருவான். நம்மளை ஜெயிக்கும்படியாக அவன் வருவான். நாம அவரை ஜெயிக்கும்படியாக, அவனை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் வழியாய் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே இந்த சத்ருவை நான் ஜெயிக்க என்னால் முடியாது, ஆனால் உங்கள் வழியானவரே நீங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க, நீங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் ஜெயம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் ஜெயிக்க கிருபை பாராட்டுவார். இதே நம்ம வேற மனுஷனை பிடிச்சிக்கிட்டோன்னா சத்ருவை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. புரியுதுங்களா? தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ மனுஷன்னா யார், எந்த ரூபத்திலனாலும் சரி, நீங்கள் தேவனை தவிர எந்த மனிதனை நம்பினாலும் எந்த மனிதன் மூலியமாய் உங்களுக்கு சத்ருவினிடத்தில் ஜெயம் பெற முடியாது. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, எவ்வித ஜனங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர் வழியாக போய் பாருங்கள்.
எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் வழியாய் நாம் போய் பார்க்கும் பொழுது அந்த சத்துருவை ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். அப்பந்தான் நம்மளால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் என்று தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் எதுக்கு பேசுகிறாரு? நீங்களும் நானும் சத்ருவை ஜெயிக்கணும். அப்போ சத்ருவை ஜெயிக்கணும்னா சத்ரு சண்டை போடாமல் இருப்பானா? சண்டை போடாமல் இருந்தால் எப்படிங்க என் வாழ்க்கை? ஐயோ, எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு போராட்டம்னு சொல்லக்கூடாதே. வந்துட்டே தான் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையே போராட்டத்தில் சார்ந்த வாழ்க்கை தான். ஆனாலும் ஒன்று மாத்திரம் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம முன்னாடி உபவாச நாட்களில் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார், போராட்டம் வருதா நீங்கள் சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க. அதை ஜெயிக்கவும் அது தப்பி வரவும் போக்கையும் என்ன பண்ணுவாருங்க? தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பார். இரண்டாவது, திராணிக்கு மேலாக நான் சோதிக்க மாட்டேன்னு சொன்ன தேவன். அப்போ ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம ஆண்டவர் வழியாக போனோம்னா என்ன நடக்கும்னா, நம்மளுடைய பலன் இருக்கும் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாரு. அடுத்து தேவன் வந்துடுவாரு. நம்ம அவர் வழியாக போனா, ஐயோ என் மக சோர்ந்து போகிறாளேன்னு அவர் திராணிக்கு மேலே சோதிக்காதபடிக்கு அவரே சத்ருவை ஜெயிக்கும்படியாக, என் மக கிட்ட நீ என்ன போராடுறது, என் மக என்ன நம்பி இருக்கிறான்னு சொல்லி அவர் ஜெயிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போது இன்னைக்கு தேவன் அழகாய் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? 2 யோவான் 1:9 வாசிங்க. ஹல்லேலூயா. 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த உபதேசம் தான் சரியான உபதேசம். இதுதான் சரியான வழி. இந்த வழியை தான் நம்ம பிடிச்சிக்கணும். வேற வழி கிடையாதுங்க. இப்போ என்ன வழி? அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? என்ன நம்பு, என் வழியா வா, என் உபதேசத்தில் நிலச்சிரு. எவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறாரு. நான் சொல்கிறத கேளு மகளே, நீ ஜெயிக்கணுமா, நீ என் வழியா வா, நான் சொல்கிற உபதேசத்தை கேளு, நான் உனக்கு ஜெயம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன். அப்போ நம்ம அவரோட உபதேசத்தை மீறி நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? நம்ம தேவனிலே நிலைத்திருக்கிறவன் அல்ல என்று சொல்லி பிதாவும் குமாரனும் எல்லாரும் நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. அப்போது என்ன நடக்கும்? நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. இப்போ அதே 2 யோவான் 1 அந்த 10வது வசனம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு போறீங்களா? இப்படிப்பட்ட உபதேசம் இல்லாமல் தவறான ஒரு உபதேசம், நீங்கள் போயிட்டு அந்த மனுஷன் மூலியமாக போய் பாருங்கள், உங்களுக்கு ஜெயம் வரும். இந்த மனுஷனை பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு ஜெயம் வரும். வேற வழி இருக்குது, வேற நாமம் இருக்குது, உங்களுக்கு ஜெயம் வரும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அந்த உபதேசத்தை கொண்டு வருகிற யாரா இருந்தாலும் அவர்களை உங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளிலும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அழகாக சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படி தவறான உபதேசத்தை கொண்டு சிஸ்டர் பிரதர் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அந்த ஒரு வழியை ட்ரை பண்ணுங்க, போய் அந்த மனுஷரை பாருங்க அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா அவர்களிடத்திலிருந்து நம்ம விலகிடணும். ஒருவேளை நம்ம விலகலைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிடுவோம்னு சொல்கிறார்.
அப்போ அவன் துர்க்கிரியைனா அவன் என்ன பொல்லாப்பு செய்யறதுக்காக நம்மளை வழி திருப்புறானோ நமக்கு தெரியாது. தேவனை பிடிச்சிக்கணும்னா தேவனை தான் பிடிச்சிக்கணும். தேவன் வழியாக தான் ஜெயம்னா தேவன் வழியாக தான் ஜெயம். அப்போது யார் தேவன் வழியாக தான் உங்களுக்கு ஜெயம், தேவன் தான் உங்களுக்கு ஜெயத்தை தரணும், அவர் ஒரே வழி தான் உங்களுக்கு இருக்குது, அவர் வழியாக தான் ரட்சிப்பு, வேறு வழி இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் என்னது உண்மையான உபதேசத்தை உங்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்க இல்லாமல் வேறு மாதிரி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க உண்மையான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் அல்ல. அப்போது நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். பக்க வழியாய் வஞ்சகமாய் சைடில் வந்து பரவாயில்ல நீங்கள் இந்த வழியாக போய் பாருங்கள் அந்த வழியாக போய் பாருங்கன்னு உங்களை திசை திருப்புகிறவர்களை நீங்கள் ஒருபோதும் உங்களிடத்திலே சேர்த்து கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறது, நான் ஒரே ஒரு வழிதான், என்னை மட்டுமே விசுவாசித்து என் வழியாக யார் பிரவேசிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த நித்திய ஜீவனை நான் அடையும்படியாக செய்வேன். மற்ற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது, வேறு யாரும் ஜெயம் கொள்ள முடியாது என்று தேவன் இந்த நாளிலே உறுதியாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறு வழி நமக்கு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வேறு வழியை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நினச்சி கூட பார்க்கக்கூடாது. வேறு வழிங்கிறது என்னதுன்னா அதுதான் தேவனை தவிர வேறு தவறான காரியத்தை போதிக்கிறது தான் வேறு வழி. ஆமாம். ஆகையால் வேறு வழியாய் நாம் உட்பிரவேசிக்காமல் அவர் சொல்கிறாரு, நானே வழி, எவன் ஒருவன் என் வழியாய் உள்ளே வரானோ அவன் உள்ளும் புறமும் என்ன பண்ணுவான், மேய்ச்சலை கண்டடைவான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடையணுமா, தேவன் உங்களை நல்வழியில் நடத்தணுமா, சமாதானமான தேசத்துக்கு நீங்கள் போகணுமா, இங்கே போராட்டம் இருந்தாலும் சரி, இங்கே பிரச்சனை பாடுகள் இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் சமாதானமான ஒரு தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டுமானால் அவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். அவர் அல்லாமல் வேறே வழி நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ரொம்ப தெளிவாய் அழகாய் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ நம்மெல்லாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு வேறு வழி கிடையாது. ஏசப்பாவை விட்டா, அந்த நாமத்தை விட்டா, அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்மையான வழி. அந்த வழியில் தான் சத்தியம் இருக்குது, அந்த வழியில் தான் நமக்கு ஜீவன் இருக்குது. அந்த வழியாய் கடந்து செல்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு அருமையாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதிப்பாராக, கிரியை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.